ரெண்டாவது எதுக்காக சந்தோஷப்படணும்? வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்ப தேவராஜ்யத்தை குறித்து பைபிள் சொல்லுது, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. தெய்வராஜ்யம் டெய்லி சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இந்த உலகத்துக்குரிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், இவ்வுலக மேன்மைகள் அனுபவிக்கணும், அதில் இல்லை. பின்ன எதில் இருக்கிறது? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம். அதில் மூணாவது விஷயத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். நாம் எதில் சந்தோஷப்படணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதால் சந்தோஷப்படணும். எப்படி ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேரை நீங்கள் எழுத முடியாதோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவரையும் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு சொன்னார், நான் போவேனே ஆகில் தேற்றரவாளனை உங்களிடத்துக்கு நான் அனுப்புவேன். நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போனதுக்கு பின்னதான் அவர் வருவார். அப்போ அவர் போனதுக்கு பின்னாடி இவர் வந்து இவர் என்ன செய்வார்? இவர் உங்களை நடத்துவார், உங்களை போஷிப்பார், பாதுகாட்டுவார், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நான் உங்கள் கூட இருந்து சேர்ந்து எப்படி உங்களை வழி நடத்தினேனோ அதே போல உங்களுக்குள் வருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அப்போ இயேசு அப்போஸ்தலர்களை நடத்தினது போல பின்வரும் ஜனத்தை தலைமுறையை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா கடவுள் இல்லாமல் தெய்வ பிள்ளைகளால் நடக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர்றார், எகிப்திலிருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றார். എന്നിട്ട് ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்குங்க. அவங்களுக்காக ஒரு கூடாரத்தை உண்டாக்கினாங்க. அந்த கூடாரத்தில் தேவன் வசித்தார். தேவன் வசித்த அந்த கூடாரத்தோடு தான் அவங்க பிரயாணம் பண்ணினாங்க. அந்த கூடாரத்தில் தான் கர்த்தர் பேசினார். அந்த கூடாரத்தில் தான் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? அப்போ தேவனுடைய அப்பெட்டி, கூடாரம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களோடு வசித்தது. ஜனங்களோடு அவர் வசிக்கிற வர இந்த ஜனங்கள் சரியான பாதையில் போனாங்க. எப்போ இந்த கூடாரத்தை, இந்த பெட்டியை ஜனங்க மறந்தாங்களோ அதோடு அவங்க வாழ்க்கை தாறுமாறாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இயேசு தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவங்கள தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டுட்டு அவர்களோடு இவர் இருக்கன்னு பைபிள் அல்ல, மார்க் 3:13 படி அவர்கள் இவர்களோடு இருக்க, இயேசுவோடு இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ இயேசுவோடு இருக்கிற வர இந்த 12 பேருடைய காரியங்கள் ஜெயமாய் நடந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக நம்மை நடத்துவதற்கு, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக அப்போஸ்தலருடைய காலம் முதல் பின்வருகிற விசுவாசிகளை நடத்துவதற்கு கூடாரத்தில் பிதாவாகிய தேவன் இருந்து நடத்தினது போல, சீசர்களோடையே சேர்ந்து நடத்தினது போல நமக்குள் இருந்து நடத்துவதற்கு கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி வர்றாரு? இந்த பாஸ்டர் வந்து கை வச்சதுனால வர, கை வச்சப்போ துள்றதெல்லாம் சிலப்ப தேவனுடைய அபிஷேகமாக இருக்கலாம். பட் அந்த அபிஷேகத்தோடு நீங்கள் சேராதவரை, அவரை நீங்கள் சேர்த்து கொள்ளாதவரை உங்களோடு அவர் வரவும் மாட்டார், உங்களோடு வசிக்கவும் மாட்டார். அதனால தான் போன மாதம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இந்த மாதம் காணோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், போன மாதம் யாரோ வந்த பண்ணி பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இப்போ எங்கே? நீ அவரோடு வாழ நீ உன்னை தயார்படுத்தலை, அவர் உன்னோடு வாழ்வதற்கு நீ விட்டு கொடுக்கல, அதனால் இப்போ அவர் உன்னோடு இல்லை. பிரதர், போன வருஷம் நீங்கள் பெற்றிருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றிருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றிருக்கலாம், இப்போ அவரோடு வாழ்கிறீங்களா? இல்லைன்னு அவர் உங்களோடு வாழ மாட்டார். காரணம், அவர் பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் காட். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்வது? இயேசு ஒலிவ மலையிலிருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுறார், பிதாவின் இடத்துல போகிறார். சீசன் இடத்துல சொன்னால், நீங்கள் போய் எருசலேமில் காத்துருங்க, நீங்கள் காத்துருங்க. எப்போ எத்தனாவது நாள்லாம் சொல்லலை, போய் காத்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? வருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். ஆண்டுடைய வார்த்தையை நம்பினவர்கள் போய் எருசலேமில் மார்க்கென பெயர் கொண்ட யோவானுடைய வீட்டில் மேலே ஏறி மேல் வீட்டறையில் உட்கார்ந்துருந்தாங்க. துதித்து ஜெபித்து வேதவசனங்கள் வாசித்து தேவனுடைய சமூகத்தில் அவரை பெறுவதற்கு 10 நாட்களாக, 10வது நாள் தான் அவர் வருவார்னு இயேசு சொல்லவே இல்லை. அவங்க ஆயத்தமாக சொன்னார். அவங்க போய் எருசலேமை விட்டு நீங்கி போகாமல் ஆயத்தமாக, உன் வேலை வந்துருச்சுன்னு ஓடி போயிடாத, உனக்கு மீன் பிடிக்கணும்னு சொல்லி ஓடி போயிடாத, தேவை வந்துருச்சுன்னு ஓடி போயிடாத, அவர் வருகிற வரைக்கும் நீ காத்திருன்னு சொன்னார். இவங்க போய் 120 பேர் மேல் வீட்டு அறையில் காத்திருந்தார்கள்.
காத்திருந்த போது 10வது நாள் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் இறங்கி வந்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவார்? காத்திருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்பொழுதுதான் தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். இனி அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள் இயேசு சொல்லிக் கொடுத்தார். அவர் உங்களுக்குள்ளே வசிப்பார், உங்களோடு கூட இருப்பார், அதனால நீங்கள் அவரை அறிவீர்கள். அதான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து இயேசு கிறிஸ்து கொடுத்த மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அவர் நம்ம கூட இருக்கிறது எப்படி நாம் அறிய முடியும்? அவர் நம்மை வழி நடத்துவார், வசனங்களை போதிப்பார், சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார், சீர்திருத்துவார், தண்டிப்பார், அறிவுரை சொல்லுவார், மன வருத்தத்தை உண்டாக்குவார், நம்ம தப்பு செஞ்சிருக்கிறோங்கிறத உணர்த்துவார். உணரும் போது நாம் உணரவும் திரும்பவும் உதவி செய்வார். இதெல்லாம் நின்று போச்சுன்னா ஆவியானவர் கூட இல்லைன்னு அர்த்தம். நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் என்ன தீர்மானிக்கிறதோ அப்படி தான் நடப்பேன், நான் என்ன யோசிக்கிறதுனா அதை தான் செய்வேன், அப்படியெல்லாம் உங்கள் கூட பேசுனா அவெல்லாம் கேட்க மாட்டேன், எங்கள் கூட ஆண்டவர் வந்து பேசணும். அதனுடைய அர்த்தம் என்ன? உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிறவர் ஏதாவது செய்கிறாரா? ஒன்றும் செய்யலைன்னா இல்லைன்னு அர்த்தம். அவருக்காக போய் காத்திருந்து அவரோடு உள்ள உறவை புதுப்பிக்க வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 11 to 13 வரை உள்ள வசனங்கள் வாசித்தால் ஆண்டவர் விதமாக சொல்லி கொடுத்தா, ஒரு தகப்பன் இடத்துல ஒரு மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ. அடுத்த வசனம், முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ. அதுபோல பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நமக்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு தெரிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் தொடர்ந்து நிற்க அவரை குறித்து கேட்கணும், அவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கணும், அவரோடு நடக்க வாஞ்சிக்கணும். ஆசை இல்லைன்னா அவர் நம்மோடு நடக்க மாட்டார். 2 பேரும் ஒருமித்து ஒரு கருத்தோடு இசைந்து போகாவிட்டால் 2 பேர் எப்படி ஒன்றாய் இணைந்து நடக்க முடியாதோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத கேட்க நமக்கு மனதில்லாவிட்டால் அவர் நம்மோடு இணைந்து போக மாட்டார். பெற்றுக்கொள்வது பெரிய பாக்கியம்னா அவரோடு இருப்பது அதை விட பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அவர் இருந்தால் நிறைய விஷயங்கள் நடக்கும். நல்லா அவரோடு இருக்க படிக்கணும், நல்லா சுதந்திரமாக அவரை நமக்குள்ள செயல்பட அனுமதிக்கணும். அவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர அவரை நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவரை தான் நம்மை கண்ட்ரோல் பண்ணணும், நீங்கள் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆவியானவரே இங்கே வாங்கன்னு கூப்பிட்டா இங்கே ஓடி குடுகுடுன்னு ஓடி வருவோம், அங்கே போங்கன்னு சொன்னால் குடுகுடுன்னு ஓடி போக இருக்கும். அவர் ஒன்றும் விளையாட்டு பிள்ளை இல்லை, ஹீ இஸ் எ காட், அவர் கடவுள். அப்போஸ்தலர் நடபடி 5:3 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரே பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? நீங்கள் மனுஷனிடத்தில் இல்லை, கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சிருக்கிற? பொய் சொல்லி இருக்கிற. அவர் தேவன், அவர் கடவுள். நீங்கள் அவருக்கு உரிய கனத்தையும் அவருக்குரிய மரியாதையும் கொடுக்கணும். நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்ற நேரத்தில் வரவும், நீங்கள் வேண்டான்னு சொல்லும்போது நிற்கவும், இல்லாண்டவரே 3 நாளாக உங்களை கூப்பிடல பரவாயில்ல இன்றைக்கி வாங்கன்னு சொல்லும்போது வரவும். அவர் நம்முடைய வேலையால் ஒன்றும் அல்ல, அவர் நம்முடைய எஜமான். அவருக்குரிய கனத்தை நீங்கள் கொடுக்க படிக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்த பிதாவின் நாட்களில் பிதா தேவைப்பட்டால், இயேசுவின் நாட்களில் இயேசு தேவைப்பட்டால், இந்த நாட்களில் ஆவியானவர் எல்லா நாளும் தேவை. ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்காக நீங்கள் சந்தோஷப்படணும். பகையில் கைப்பிடிச்சலாம், ஆவியானவர் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படும். ஏன் ஆவியானவர் இருக்கணும்? ரோமர் 8:14 வசனம் வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறாங்களோ அவங்க தான் யாரு? தேவனுடைய புத்திரர். பக்கத்தில் கைப்பிடிச்சிருங்க, தேவனுடைய புத்திரர், தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். பேர் எவ்வளோ முக்கியமோ ஜீவ புஸ்தகத்தில், அதுபோல முக்கியம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறது. ரொம்ப கவனமாக அவரோடு வாழ படிக்கணும். அவர் ரொம்ப சென்சிட்டிவானங்க. அவர் இல்லைன்னா நாம் ஆண்டவர்கிட்ட போகவே முடியாது, ஏசப்பாட்ட போகவே முடியாது, அவருடைய நாமத்தில் ஜெபிக்கவே முடியாது. காரணம், நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்ய அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் ரொம்ப முக்கியமான தகப்பன். எப்படி உங்களுக்கு மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்ம வெளியில் இப்போ போக முடியறது இல்லையோ, காரணம் மொபைல் ஃபோன் நமக்கு ரொம்ப அவசியம். ஃபோன் பண்ணணும்னா, பேங்கில் போய் பணம் எடுக்கணும்னா ஓடிபி இதில் தான் வருது. வீட்டில் மொபைலை வச்சுட்டு போனால் என்ன செய்ய முடியாது? ஒரு வேலையும் வெளியே நடக்காது. சும்மா பேசுகிறது மட்டும் இல்லவே, நிறைய விஷயங்களுக்கு இது என்னவா இருக்குது?
அது தேவையாக இருக்குது. அப்போது ஓடிபி வெறும் வேறு என்ன டிரான்சாக்ஷன் நடத்தணும்னாலும் மொபைல் அவசியம். அப்போ எதை மறந்தாலும் நம்ம என்னத்தை மறக்க மாட்டோம். சாப்பிட மறந்தால் கூட மொபைல் ஃபோன் எடுக்க மறக்க மாட்டோம். அதுபோல் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபராக பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அவரை மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் லாக் ஆகுவீங்க, எல்லா இடத்துலையும் சிக்குண்டுவீங்க, எல்லா இடத்துலையும் சிக்கிக்கொள்ளுவீங்க. ஒன்றோ ரெண்டோ ஹெல்ப்பு சில சமயம் கிடைக்கும். ஃபோனை விரைந்து வச்சுட்டு வந்துட்டேன், ஃபோனை கொடுங்க ஒரு கால் பண்ணிக்கிறேன்னா எவனா ஒருத்தன் ஒரு டைம் உதவி செய்வான். எல்லா நேரத்தையும் எல்லாரும் உதவி செய்ய முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு உள்ள களி நமக்கு ஆபத்தை தவிர ஆசீர்வாதம் அல்ல. அப்போ எதில் நீங்கள் சந்தோஷப்படணும்? பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறதுனால. 15வது வசனம் சொல்லுது, 8:15, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவேன்னு கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இவர் இருந்தால் தான் அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும். நான் கொஞ்சம் கூட சொல்கிறேன், தெய்வ பிரசன்னத்துக்கு உள்ளே போகிறதற்கு இவர் இருந்தால் தான் ஆக்சஸ் கார்டு. ஒருத்தருடைய பிரார்த்தனை ஜீவிதம் ஜெயமாக இருக்கணும்னா, ஒருத்தருடைய தெய்வ பிரசன்னத்தில் போகிறது மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, மணி நேரங்கள் ஒருவர் தெய்வ சமூகத்தில் ஜெபித்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, இந்த கொசுறு ஜெபம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் விட்டு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஜெப வாழ்க்கைக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி வரணும்னா முதல்ல தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே போகணும். தெய்வ பிரசன்னம் உங்களை அனுமதிக்கணும்னா அந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு எப்படி ஒரு ஆக்சஸ் கார்டு அவசியமோ அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். இவர் இல்லாமல் நீங்கள் ஜெபத்தில் சாதிக்கவும் முடியாது, ஜெபத்தில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மாம்சத்தில் கிடந்து கத்தலாம், மாம்சத்தில் கிடந்து கூப்பாடு போடலாம், அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஆவியில் நிறைந்த ஆராதனை, ஆவியில் நிறைந்த ஜெபம் வேண்டுமான பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்க வேண்டும். அவர் தான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறார். ஆவியானவர் விட்டுட்டு எப்படி ஜெபிக்க முடியாதோ, எப்படி தெய்வ பிரசன்னத்துக்குள்ள நுழைய முடியாதோ, அவர் இருக்கிறதுல உள்ள சந்தோஷத்தை புரிந்து கொள்ளுங்க. அவர் தான் என்ன தெய்வ பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போறார். எப்படி கொண்டு போறார்? அடுத்த வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். யாருக்கு சாட்சி கொடுக்கிறார்? எனக்கு அவர் சாட்சி கொடுக்கிறது இல்லை, ஏன் கூட இருக்கிறத நான் அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன் பாருங்க. நான் கூப்பிடுகிறேன் தகப்பனிடத்தில் சாட்சி கொடுக்கிறார், இவன் தேவனுடைய பிள்ளை. அப்ப இங்க கடந்து நம்ம எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டா அங்க அவர் சொல்லணும், இவன் கூப்பிடுறது இவன் கரெக்டு தான், இவன் சரியா தான் கூப்பிடுறான்னு சொல்லணும், இந்த பொண்ணு சரியா தான் கூப்பிடுதுன்னு இவர் சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம். இப்ப சொல்லுங்க, பணம் காசை விட நம்ம எதில் சந்தோஷப்படணும்? ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதுனால சந்தோஷப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா, இன்னொரு முறை அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு விலையேற பெற்றவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு வல்லமையானவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 நாள் நடந்தாலும் அவங்க தனியாக இல்லை, அவங்களோட பிதாவாகி தேவன் இருந்தார். இயேசு 3 வருஷம் இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்யும் போது அவர் பல கிராமங்களுக்கும் பல பட்டணங்களுக்கு நடந்து போனார். இந்த 12 பேரை தனியாக விடல், அவர் கூட இருந்தார். அதுபோல நம்மை அனாதைகளாக தேவன் விடுவதில்லை. பரிசுத்த ஆவியானவராக அவர் நமக்குள்ளே வசிக்கிறார். ஆகவே ஆவியானவர் இருப்பது தான் உலகத்தின் சந்தோஷங்களை பார்க்கிலும் பெரிய சந்தோஷம். இல்லாததை குறித்து துக்கப்படாதீங்க, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காதீங்க, உள்ளதுக்காக சந்தோஷப்படுங்க. நீங்கள் உலகத்தில் தேடுற எல்லாத்தை விட உயர்ந்தவர், உன்னதமானவர் பரிசுத்த ஆவியானவர். அதுக்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? உலகத்தில் உள்ளவங்களுக்கு யார் இல்லை? ஆவியானவர் இல்லை. அதனால் அவங்களுக்கு ஆலோசனைகள் இல்லை, புத்திமதிகள் இல்லை, வழிநடத்துதல் இல்லை, கூட நடக்கிற தெய்வம் இல்லை. நான் உன் கூட இருக்கிறேன், தேற்றரவாளன், அட்வொகேட், நம்ம கூட இருக்கிற தேவன் அவர். அவர் கூடவே இருந்து நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். அவர் கூட இருக்கிறத பார்த்திலும் உலகத்தில் வேற என்ன சந்தோஷம் உண்டு? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுகிறேன், 2 ஆவியானவரை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக சந்தோஷப்படுறேன். இப்போ அடுத்த கேள்வி, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா? இருக்கு. கிறுக்காம இருக்குதா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாவம் செய்கிறவன் பேரை கிறுக்குவேன், நான் சொல்கிற வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவனுடைய பேரை நான் கிறுக்கி போடுவேன். 2 பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதற்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஆவியானவருக்காக நான் எப்பொழுதும் காத்திருக்கிறேன்.
ஆவியானவரை கனப்படுத்துகிறேன், ஆவியானவருக்கு மரியாதை கொடுக்குறேன், ஆவியானவர் வேண்டும் என்று எல்லா நாளும் கேட்குறேன், என்னை நடத்துங்கப்பான்னு அவர் ஒப்பு கொடுக்குறேன், எல்லா நாளும் அவர் என் கூட வருகிறார் என்று நான் அவரோடு கூட இசைந்திருக்க விரும்புகிறேன். அப்படி இருக்கிறீங்களா என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருப்பார். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த 2 விஷயத்துக்காக ஆண்டவரே, எங்கள் சந்தோஷம் உலகத்திலேருந்து வெளியே வரட்டும், எங்கள் சந்தோஷம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இடத்துலேருந்து வெளியே வரட்டும். எதில் கொண்டு போய் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னா, எனக்கு என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினவரில் நான் சந்தோஷப்பட போகிறேன். காரணம், இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் மட்டும்தான் நான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். இங்கே நான் 1000 கோடிகள் சம்பாதித்தாலோ ஆத்துமா இழந்து போனால் பிரயோஜனம் என்ன? 2வது, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் இல்லாமல் நித்தியத்துக்குள்ளே போக முடியாது. ஆவியானவர் இல்லாமல் அப்பா பிதாவைன்னு கூப்பிட முடியாது. ஆவியானவர் இல்லாமல் ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இல்லை. எல்லா பலவீனங்களிலும் உதவி செய்ய நம்மோடு இருக்கிறவர் அவர்தான். வழிகாட்ட நம்மோடு இருக்கிறவர் அவர்தான். இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று ஆலோசனை கொடுக்கிறவர் அவர்தான். நாம் இருதயத்தில் பாரம் கொண்டு சில விஷயங்களுக்காக தெய்வ சமூகத்தில் வருத்தத்தோடு வந்து நிற்கும் போது வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அதை நிறைவேற்றுகிறவரும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் என்னோடு இருப்பதற்காக எத்தனை பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புறீங்க? அடுத்த கேள்வி, இவரோடு நடக்கிறீர்களா? நீங்க இந்த உபவாசத்தில் இவரோடு நடக்க தீர்மானம் பண்ணுங்க, இவரோடு இருக்க தீர்மானம் பண்ணுங்க, இவரை கனப்படுத்த தீர்மானம் பண்ணுங்க, இவரை உயர்த்த தீர்மானம் பண்ணுங்க. எப்பவும் ஆவியானவரை துக்கப்படுத்தாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. பரிசுத்த ஆவியானவரை நெக்லெக்ட் பண்ணாம இருங்க, தள்ளாம உதாசீனப்படுத்தாம இருங்க. பரிசுத்த ஆவியானவர் முக்கியமானவர். அவர் தருகிற சந்தோஷம் தான் உலகத்தில் பெருசு. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் உணர்ந்து சந்தோஷப்பட விரும்புகிறேன். என் சந்தோஷம் நீங்கள் தான்ப்பா. என் மகிழ்ச்சி ஆவியானவர் தான். என்னுடைய நம்பிக்கை ஆவியானவர் தான். என் கூட இருக்க இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறவர், கிறிஸ்துவை நோக்கி பிதாவை நோக்கி என்னை நடத்துகிறவர் ஆவியானவர் தான். நித்தியத்தை நோக்கி என்னை நடத்துகிறவர் ஆவியானவர் தான். இந்த வனாந்தர பயணத்தில் என்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் காத்திருந்த போது, ஆவியானவர் வேண்டும் என்று கேட்டபோது, ஆண்டவரே என்னிடத்தில் கடந்து வந்த அந்த ஆவியானவர் என்னை விட்டு நீங்கி போகாமல் என்னோடு கூட எப்பொழுதும் தங்கி இருக்க, அவரை துக்கப்படுத்தாமல் அவரை கனப்படுத்தி வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதிலும் எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறதிலும் நான் சந்தோஷப்படட்டும். காரணம், உலகத்தில் பணம் கொண்டோ செல்வம் கொண்டோ பரிசுத்த ஆவியானவரை காசு கொடுத்து வாங்க முடியாது. இந்த பகல் எத்தனை பேர் என்னோடு விசுவாசிக்கிறீர்கள்? ஆவியானவரே, இதில் சந்தோஷப்பட, நான் சந்தோஷப்படுகிற எல்லாவற்றிலும் இருந்தும் என்னை திருப்பி கொண்டு வர, என்னுடைய மனதை திருப்பி கொண்டு வர இன்று பகல் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, மறுபடியும் என்னை இன்று பகல் நிரப்புவீராக. கேட்பீங்களா? இன்று பகல் என்னை நிரப்பும், என்னை ஆளுகை செய்யும், என்னை நிரப்பும், என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும், எனக்குள் கடந்து வாரும், என்னை நடத்தும். நீங்கள் இருக்கிறதுல நான் சந்தோஷப்பட விரும்புகிறேன். நீங்கள் எனக்குள்ளே ஆளுகை செய்வதை நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் நடத்துகிறத நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்குள்ளே வாங்க ஆவியானவரே, என் மேல் அசைவாடுங்க ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆவியானவரே. கேளுங்க, சில மினிட்டுகள் மாத்திரம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும். ஜீவ புஸ்தகத்தில் என் பேருக்கு இருக்கப்படக்கூடாது. இது உலகத்திற்கான சபை செய்தி அல்ல, இது சபைக்கான செய்தி, இது சர்ச்சுக்கான செய்தி. இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட சர்தை சபைக்கான தூது என்றால் அது இன்றைக்கு இந்த ஹெவன்லி வேர்ட் அசம்பிளிக்கான தூது. என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படக்கூடாது. நான் ஏமாந்து போயிடக்கூடாது கத்தாவே, அதில் தான் சந்தோஷப்படணும். உலகத்தை பார்த்துட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையில் நான் இழந்து போய் துக்கத்தோடு வாழக்கூடாது. நான் மகிழ்ச்சியோடு ஜீவிக்க விரும்புகிறேன். ஆவியானவரே, என்னை பலப்படுத்துகிற ஆவியானவரே, என்னை நடத்துகிற ஆவியானவரே, மறுபடியும் எனக்குள்ள ஊற்றப்படுவீராக. கேளுங்க பார்க்கலாம். வாஞ்சித்து கேட்டால் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் மறுபடியும் உனக்குள்ள கடந்து வரும். ஆவியானவர் மறுபடியும் உங்கள் மேல் இறங்கி வெளிப்படுவார். ஹல்லேலூயா. கடந்த நாடுகளில்
தேவாவியானுடைய வழிநடத்தலை நீங்கள் நஷ்டப்படுத்தி இருந்தால் இந்த நாளில் மறுபடியும் அவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார், மறுபடியும் உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. யார் உண்மையாக கேட்குறாங்களோ அவங்க மேலே இன்றைக்கு அந்த வல்லமை இறங்கி வரட்டும், அந்த வல்லமை இறங்கி வரட்டும். உண்மையாய் வாஞ்சிக்கிறவர்கள் மேலே அந்த வல்லமை எனக்கு இறங்கி வரட்டுங்க தாவே, இறங்கி வரட்டும். ஊடாலாபா ஷண்டோலோரியாதாரா, அவங்க அனுபவிக்கும்படி ஒரு தெய்வ பிரசன்னம் வரட்டும் ஆண்டவரே. உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் அவர்கள் அனுபவிக்கும்படி ஒரு தெய்வ பிரசன்னம். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, அவர் உங்களை நிரப்பட்டும். அவங்க மேல ஒரு புதிய வல்லமை அவர் வைக்கட்டும், புதிய பலன் அவர் வைக்கட்டும், புதிய அபிஷேகத்தை அவர் வைக்கட்டும். வாய் திறந்து கேளுங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்க. என்னை நடத்துகிறவரை நான் அனுபவிக்கணும். என்னுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறவர் வேணும். என்னை சரியான பாதையில் நடத்துகிறவர் எனக்கு வேணும். இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் வேணும். எனக்கு கையெழுத்து போடுகிறவர் அல்ல தேவை, நான் கூப்பிடும்போது வருகிறவர் அல்ல தேவை, எனக்கு வேண்டாம் என்போது போங்க என்று சொல்லுகிறவர் அல்ல எனக்கு தேவை. என்னை ஆட்கொண்டு நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும். என்னை நிரப்பி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும். பாதை காண்பிக்கிற ஆவியானவர் எனக்கு வேண்டும். சகல சத்தியத்திலும் நடத்துகிற ஆவியானவர் எனக்கு வேண்டும். என் தவறுகளை சுட்டி காண்பிக்கிற ஆவியானவர் எனக்கு வேண்டும். என்னை கண்டித்து சீர்படுத்துகிற ஆவியானவர் எனக்கு வேண்டும். என்னை பலப்படுத்துகிற, என் பலவீனத்திலிருந்து என்னை கரம் பிடித்து தூக்குகிற ஆவியானவர் வேண்டும். ஆமென். இன்று பகல் நீங்க கேளுங்க, அவர் உங்களை நிரப்பட்டும், உங்களை நிரப்பட்டும், உங்களை நிரப்பட்டும், உங்களை நிரப்பட்டும். லாஷா டாலா பாகானா. இழந்து போனவங்க கேளுங்க பிரதர், இழந்து போய் இப்படி எத்தனை நாட்களுக்கு ஓடுவீர்கள்? இவர் இல்லாம நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, இவர் இல்லாம தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாது, இவர் இல்லாம அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு ஜெபிக்க முடியாது. எல்லாத்தையும் இழந்து போய் நிற்பதை பார்க்கிலும் நல்லது இழந்து போனவரை பெற்றுக்கொள்ளுங்க, இழந்து போனவரை பெற்றுக்கொள்ளுங்க. இவர் இல்லாம ஒரு ஜெயம் இல்லை, இவர் இல்லாம ஒரு உலகத்திலே ஜெயம் இல்லை, இவர் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பி, நீ தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, தேவ வல்லமையை பெற்றுக்கொள். நீ என்ன ஆண்டவருக்காக செய்தாலும், நீ எத்தனை ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாலும், நீ என்ன ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்தாலும், இவர் இல்லைன்னா ஒன்னும் இல்லை. இன்று பகல் இவர் வேண்டும் உங்களுக்கு. கேளுங்க, இவர் வேண்டும். ஓடாபா ஷட்டலோரி தராபா ஹசந்தரபௌனே அடபகலபரபனக துரவலபவுனமே ஷகானாரபனஹதனே லேஷதலபவுனமே. வேண்டும், வேண்டும், வேண்டும் ஆவியானவரே. பெந்தெகோஸ்தே நாளன்று யாரும் பாட்டு பாடல, யாரும் கீபோர்டு வாசிக்கல, யாரும் ட்ரம் அடிக்கல, யாரும் சத்தமிடல. ஆனால் உரத்த சத்தம் உண்டாக்குகிற முழக்கம் போல, பரிசுத்த ஆவியானவர் பிளவுண்ட நாவுகள் போல ஜனத்தின் மேல் அன்றைக்கு இறங்கி வந்தார் என்றால், இங்கே காத்திருக்கிறவர்களை நிரப்புவதற்கும், இங்கே தேடுகிறவர்களை அபிஷேகம் பண்ணுவதற்கும் அவர் வெளிப்பட வல்லமை உள்ள தெய்வம். அவர் இன்று பகல் சிலர் மேல் இறங்கி வரட்டும், சிலரை புதுப்பிக்கட்டும், சிலரை புது அபிஷேகத்தால் நிரப்பட்டும், வல்லமையால் நிரப்பட்டும், வல்லமையால் நிரப்பட்டும், வல்லமையால் நிரப்பட்டும், வல்லமையால் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமையால், வல்லமையால், வல்லமையால் அவருடைய தீ பிளவுண்ட நாவுகள் போல அன்றைக்கு இறங்கினது. அப்படியே இன்றைக்கு வாஞ்சிக்கிறவர்கள் மேல் எனக்கு ஆவியானவர் வேண்டும். ஆவியானவரில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்றா ஆண்டவரை நோக்கி கேளுங்க, அவர் உங்களை நிரப்பட்டும் பிரதர். வாய்களை திறவுங்க, அவர் புதிய பாஷைகளை தரட்டும். ஆவியானவர் தந்தருளினபடி வெவ்வேறு பாஷைகளில் அவர்கள் பேசினது போல இன்று பகல் சில புது பாஷைகளில் பேசும்படி உங்க நாவை அவர் நிரப்பட்டும். அதுதான் அடையாளம், அதுதான் அடையாளம். அபிஷேகம் வெளிப்பட்டதனுடைய அடையாளம். ஆதியிலே வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவர்களுக்கு வெவ்வேறு பாஷைகளை கொடுத்தாரோ அதே அபிஷேகம் தான் கொர்நேலியுவின் வீட்டிலும் வந்தது, அதே அபிஷேகம் தான் எபேசுவிலே வந்தது, அதே அபிஷேகம் தான் சிறைச்சாலையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் மேல் வந்தது என்றால் இன்றைக்கும் அந்த அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு வெளிப்படும். அந்நிய பாஷை அடையாளம், அந்நிய பாஷை அடையாளம், உன் நாவில வர்ற புது பாஷை அடையாளம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொட்டதற்கான அடையாளம், உன்னை நிரப்பினதற்கான அடையாளம். அவர் நிரப்பினார் என்றால் அவர் தந்தருளுகிறபடி வெவ்வேறு பாஷைகளில் நீ பேச தொடங்குவாய்.
எஸ் எஸ் நீ காலாராதாலாபா செகேதேபேதே ரிபாலாபாரா தீரேபேதே ஹன்சதரபனபரபா. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. ஷதலாபாலாக சந்தலாபாவுடவே. அப்படியே கரங்களை பக்கத்தில் இருக்கிறவங்களோட சேர்த்து பிடிங்க பாப்பா. கண்ணுகள் அடைச்சு அப்படியே பக்கத்தில் கூட சேர்த்து பிடிங்க. ஆண்டவரே, சிலர் மேலே நீங்கள் வச்ச இந்த அபிஷேகம் புதியதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருப்பதில் சந்தோஷப்பட, ஆவியானவரை பெற்றுக்கொண்டதில் சந்தோஷப்பட இவர்களுக்கு உதவி செய்வீராக. கவலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தேவையற்ற கவலைகள், தேவையற்ற சிந்தைகள், தேவையற்ற பாரங்கள் நீங்கி போவதாக. ஆவியானவர் இப்பொழுதே சிலருடைய மனதை விடுதலையாக்கும். தேவையில்லாததில் போய் சிக்குண்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்கும். உலக கவலைகளில் சிக்குண்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்கும். அங்கிருந்து தங்களுடைய மனதை கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்ப, ஆவியானவரோடு இசைந்து நடக்க திருப்பிக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இன்று முதல் இதற்குள்ளே சில பேர் ஆவியில் நடக்கிற அனுபவங்களுக்கு வரட்டும். ஆவியானவரோடு சேர்ந்து நடக்கிற அனுபவத்துக்கு வரட்டும். ஆண்டவரே, எப்பொழுதாவது ஆவியில் நிரம்புகிற அனுபவம் அல்ல, எப்பொழுதும் ஆவியில் நிரம்புகிற அனுபவத்திற்கு சிலரை திருப்புவீராக, சிலரை பிடிப்பீராக. எனக்கு தெரியும், இன்று பகல் சிலரை பர்டிகுலர் ஆண்டவர் அடையாளம் விட்டு பிடித்திருக்கிறார். அவர்களுக்குள்ள ஒரு புது கிருபையை தேவன் வைக்கிறார். நீ தேவனோடு நடக்கிற புது கிருபையை தேவன் தருவார். அவர் உலாவி வரத்தக்கதாய், அவர் உலாவி வரத்தக்கதாய் அவருடைய உலாவுதலை, அவருடைய அசைவாடுதலை நீ அனுபவிக்கும்படி செய்வார். உன் ஜெப வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை நீ அனுபவிக்க போகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு தேவனுடைய சமூகத்துக்குள்ள உட்பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை ஆமென் உன்னுடைய ஜெப அறைக்குள்ள கர்த்தர் தரப்போகிறார். பலரும் அந்நிய புத்திரர் போல நடக்கும்போது, பலரும் கர்த்தரை விட்டு தூரமாய் நடக்கும்போது, சிலரை தேவன் சமீபமாய் மாற்றப் போகிறார். சிலரை கர்த்தர் சமீபமாய் மாற்றப் போகிறார். நீங்க தூரமானவர்கள் அல்ல, சில பேர் சமீபமாக போகிறீர்கள், அவருக்குள்ளாக போகிறீர்கள், அவரோடு இணைய போகிறீர்கள். இன்று முதல் என்னுடைய மனது என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதற்காய் சந்தோஷப்படட்டும். ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதற்காய் சந்தோஷப்படட்டும். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய தேவன் எனக்கு தந்ததற்காய் சந்தோஷப்படட்டும். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யுங்க. திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.